வணக்கம். திண்டுக்கல் ஈசன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். நாங்கள் ஈசன் வாகை மரச்சிக்கெண்ணுங்கிற பிராண்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், நெய் இது போன்ற பொருட்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா அருமையாக சேர்த்துக்கலாம். எங்களோட 5 லிட்டர் கேன் பார்த்திங்கன்னா தெரியுது. 5 லிட்டர் நிறைய போகும் எங்கள்கிட்ட 5 லிட்டர் கேனு. ஏன்னா எங்கள்கிட்ட வாங்குறவங்க இது புறமே கடைக்கு தான், நேரடி கஸ்டமர்லாம் கிடையாது. கடைக்கு டேரெக்டாக போடுறோம். கஸ்டமரும் வந்து வாங்கிட்டு போவாங்க, வெளியே அனுப்புகிறோம். சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி அனுப்புகிறோம். நாங்கள் எப்படிலாம் ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், பொருட்கள் எப்படி தரமானதுங்கிறத வரக்கூடிய காணொளியில் இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பேசியிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. அடுத்தது ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு பொருட்கள் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள் எப்படிப்பட்ட உணவுப் பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பின்னாடி பேசியிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருளை பற்றி போடலாம். காணொலி உங்களுக்கு போட்டு ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், கடலெண்ணெய் மஞ்சள் இருந்துருக்கு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த கடலெண்ணெய் வாங்குங்க. நிறைய பேர்த்துக்கு எங்கள் கடலெண்ணெய் ரெஃபர் பண்ணுங்க. அதனால் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு பின்னாடி இந்த காணொலியை கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். டெய்லி ஒவ்வொரு விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதாக பெருமைப்படுறேன். தொடர்ந்து எங்களுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா இது உணவுப் பொருள், தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆனந்தகுமார், திண்டுக்கல் மாவட்டம். இது ஈசன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகளாக ஈசன் வாகை மரச்சிக்கை நிலத்தை தயாரித்து பல ஊர்களுக்கு நம்ம கடைக்கு நேரடியாக போகிறோம். இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து பல பேர் சிக்கன் ஆடுறாங்க. அதை ஒரு சில பேருக்கு நல்ல சரியான முறையில் கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு சிக்கனை வாங்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுங்கிறது நான் மட்டும் வாங்குறேன். ஏன் இந்த சிக்கனை வாங்கணும், ஏன் பாக்கெட் எண்ணெயை வாங்க வேணாம் அப்படிங்கிற காரணங்கள் நிறைய பேர் டெய்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த உணவு, இந்த எண்ணெய் மட்டும் இல்லை, ஒரு உணவு எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடணுங்கிறது நம்ம கருத்தில் கொண்டு கவனமாக இருக்கு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் மக்கள் தொகை அதிகம், தேவைகள் அதிகம், இன்னொரு பக்கம் மாஸ் ப்ரொடெக்ஷனு, இது மாதிரி பல உற்பத்தியில் பல வகை. இதில் நம்ம பாரம்பரியமான முறைப்படி ஏன் சாப்பிடணும், நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி தான் இந்த பொருளை சாப்பிடணுங்கிறத வகுத்து வச்சாங்கிறது பல காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தயாரிப்பு மெத்தட் இருக்கு. அந்த உணவை அப்படி தயாரித்தா தான் அது நல்ல பொருளாக இருக்கும். எப்படி பாற்கடலில் அமுதத்தை அதிகப்படியாக மொழிகிறப்ப எப்படி விஷமாக மாறிச்சோ, அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லதும் இருக்குது, விஷமும் இருக்குது. இது மாதிரி அந்தந்த பொருள் தயாரிக்கிறப்ப அந்த பொருளை கவனிக்கணும். ஒரு மிளகாப்பொடி இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியாது, மிளகாப்பொடி எப்படி அரைக்கப்படுறாங்கங்கிறது தெரியாது. நிறைய இடத்துல அதில் மரத்தூள் கலந்துடுறாங்க, கலரை கலந்துடுறாங்க. ஆனால் சுத்தமான மிளகாயின்னு போட்டு அரைக்கிறதுலே தவறு இருக்குது. அதில் சரியான மிளகாயை நம்ம எடுக்கலைன்னா அந்த மிளகாயில் இருக்கிறது கேன்சர் வரக்கூடிய அந்தளவுக்கு இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த பொருளை வச்சே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம தயாரிப்பு முதல்ல பார்ப்போம். நம்ம வந்து ஈசன் வாகை மரச்சிக்கெண்ணுங்கிற இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், 5 வகை தீவு எண்ணெய், பசு நெய், இந்த 6 ஐட்டத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை, சென்னை, இன்றைக்கி நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போனவங்க கூட சென்னையில், பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் போட்டுருந்தாங்க. அவங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு அனுப்பிச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து ஒரு சில மாதம் ஆச்சுன்னா கஸ்டமர் மொத்தமாக வாங்கி அவங்க இங்கேருந்து வாங்கி பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இது மாதிரி இருக்கவங்க நிறைய பேர். நாங்கள் ஹோல்சேலாக மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறது, பெரிய லாபம் வச்சுலாம் கொடுக்குறதில்ல நமக்கு. இப்போ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா லிட்டருக்கு கிடைச்சா போதுங்கிறதுனால ஒரு நியாயமான விலையில் தரமான பொருளை கொடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம். இப்போ இந்த மரச்செக்கு எண்ணெய்க்கும் நார்மலாக மற்ற எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த HTL, LTL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இதில் இருக்குது. ஏன் இதில் இருக்குங்கிற சொல்ல மாட்டாங்க. ஒரு பொருளை அதோட தன்மை மாறாமல் இருக்கணும்னா
அந்த தன்மைக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த பொருளை தயார் பண்ணணும். மரச்செக்கெண்ணை பொறுத்த வரைக்கும், ரோட்டரி இரும்பு செக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகப்படியாக சூடு ஏறாது, அதை ஆர்டிஃபிஷியலாக மாற்ற மாட்டாங்க. இன்னொன்று அதில் எந்த அடல்ட்ரேஷனும் நடக்காது. அதோட தன்மை மாறாத அளவுக்கு அப்படியே அதில் இருக்கிறத எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த ஒரு கடலப்பருப்பு இருக்குன்னா அந்த கடலப்பருப்பு மாட்டுக்கு தீவனமாகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் பிரித்து எடுக்கிற மெத்தடு தான் அந்த செக்கு மெத்தட். சரி, மற்ற இதில் என்ன தானே அது என்ன தானே இது என்ன தானே அப்போ ஒரு எக்ஸ்பிளரு சால்வெண்ட்டுங்கிற விஷயத்துக்கு போகிறப்ப ஒரு பொருளில் 35% எண்ணெய் சத்து இருக்குன்னா அதில் 45% எடுக்கக்கூடியதுங்கிறத மாஸ் ப்ரொடக்ஷன். இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் எப்படி ஒரு பொருளுக்கு அதிகப்படியான அழுத்தங்களையும் அதிகப்படியான அந்த சூட்டிங் தன்மையும் அதிகப்படியான அந்த க்ரஷிங் மெத்தடில் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கிறப்ப தேவையில்லாத விஷயங்களும் அதில் வரும். இன்னொன்று அந்த பொருளோட தன்மை மாறும் சூடு ஏறுறப்ப. இந்த மரச்செக்கெண்ணெயில் நம்ம பாரம்பரியமான முறையில் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் நல்ல ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த பொருள் நம்ம எப்படி தயார் பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ கடலை எண்ணெய் பருப்பு சொல்கிறேன், நல்லெண்ணெய் அதே மாதிரி தான், தேங்காய் அதே மாதிரி தான். தேங்காய் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர் ஃப்ரீ, நம்ம சல்ஃபரே போட மாட்டோம். பெரும்பாலான 99% நிறுவனங்கள் சல்ஃபர் போட்ட தேங்காயைத்தான் ஆட்டுறாங்க. அதனால் என்னங்க நட்டம் அப்படின்னா, இந்த தேங்காய் பருப்பு உடைக்கிறப்ப தேங்காய்க்கு ஈரப்பதத்தில் என்ன ஆகும்னா சரியான வெயில் அடிக்காத டயத்தில் பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்சிரும். அந்த பனிக்காலங்களில் பூசணம் பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி டயங்களில் பூசணம் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சல்ஃபர் புகை போடுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மை அந்த பருப்புக்கும் ஏறும், பூஞ்சை பிடிக்காது. ஏன் பூஞ்சை பிடிக்காது? அதில் மேலே இருக்கக்கூடிய உயிர்கள் பூரா இறந்துடும். அது பூசணம் பிடிக்காத அளவுக்கு அதோட மேலே ஒரு லேயர் உருவாயிடும். அப்போ அதுவே திருப்பி ஆட்டி நம்ம அதை உணவு பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும்னா அது செரிமான கோளாறு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் கடலைப்பருப்பாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், மாஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டாங்கன்னா அந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நம்மளும் நிறைய ஆட்டுறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 செக்கு போட்டிருக்கோம், 6-7 ரோட்டரி போட்டிருக்கோம். நம்ம செக்கு ரோட்டரியில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதில் என்ன நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஈசன் வாகை மரச்செக்கெண்ணெய் வாங்கி பயன்படுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஈசன் வாகை மரச்செக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒவ்வொரு பொருளையும் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். நமது ஈசன் வாகை மரச்செக்கெண்ணெய் வாங்குறப்ப அந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்டு தகவல் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணுறோம். நம்ம எப்படிலாம் ப்ரொடக்ஷன் அனுப்புகிறோம், இது இல்லாமல் நாங்கள் வாகனங்களில் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் காட்டுறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு அற்புதமான பொருளை, ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து சேர்க்கறது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடமையை சரியாக செய்வேங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.